Taste the Daily. ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் இளைய மன்னர் நாகேந்திர சேதுபதி திருமண விழா. மணமக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பூங்கொத்து நினைவு பரிசு கொடுத்து வாழ்த்து. மெட்ரோ திட்டத்திற்கான டிபிஆரை கூட முறையாக சமர்ப்பிக்க தெரியாமல் உங்கள் அரசு சமர்ப்பித்த டிபிஆரில் உள்ள முரண்பாடுகளை மத்திய அரசு தெரிவித்துள்ள நிலையில் அதையெல்லாம் நிவர்த்தி செய்து மறுசமர்ப்பிப்பு செய்வதை விட்டுவிட்டு இதை வைத்து தனது அற்ப அரசியல் லாபத்தை தேடிக்கொள்வதற்கு ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும். கையாளாகாத நிர்வாக திறனற்ற முதல்வர் என்பதைத்தான் நாங்கள் எப்போதும் கூறுகிறோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தாக்கு. நான் எப்போதும் என் உயிருக்கு உயிரான தமிழக மக்களுக்காக எதையும் செய்ய தயார். ஆனால் எல்லாவற்றையும் எடப்பாடி பழனிசாமி தான் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எதற்கு சார் முதல்வராக இருக்கீங்க? விடியாத அரசு முதல்வருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சரமாரி கேள்வி. பாலியல் வன்கொடுமை வழக்கில் வானூர் மேற்கு ஒன்றிய திமுக பொறுப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்காததற்கு கண்டனம். விழுப்புரம் மாவட்ட அதிமுக சார்பில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் தலைமையில் ஒருங்கிணைந்த ஒன்றிய நகர பேரூராட்சிகளின் தலைமையிடங்களில் மெழுகுவர்த்தி ஏந்தி இன்று மாலை ஆர்ப்பாட்டம். சேலம் மாவட்டம் சித்தூர் ஊராட்சியில் எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளும் பிஎல்ஓ அலுவலர்களை திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுமாறு அக்கட்சி எம்பி செல்வ கணபதி அழுத்தம் கொடுப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுக எம்எல்ஏ புகார். இடம்பெயர்ந்த மற்றும் இறந்த வாக்காளர்களின் பெயர்களை நீக்கக்கூடாது என பிஎல்ஓ அலுவலர்களுக்கு சட்டத்திற்கு முரணாக திமுக எம்பி உத்தரவிட்டுள்ளதாகவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜமுத்து குற்றச்சாட்டு. சீர்திருத்தம் பண்ணுறதுக்காக தான் 20 வருஷம் 25 வருஷம் ஒரு தடவை தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆர் கொண்டு வராங்க. அந்த சீர்திருத்தம் பண்ணால் டெத்து பூரா நீக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும், வெளியூரை பூரா போனவங்க நீக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி டபுள் என்ட்ரி இருக்கக்கூடாதுன்னா தேர்தல் கமிஷனுடைய சட்டத்துக்கு முரணாக இந்த செல்வ கணபதி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் செஞ்சுருக்காரு. அதை நாங்கள் மனுவாக சேலம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட என்ன சொல்லிக்கிறோம்னா, அவர் நடத்தினருடைய பாராளுமன்ற உறுப்பினர் மேலேயும் அதில் கலந்தக்கூடிய அதிகாரி மேலேயும் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி. நாட்டில் 7,280 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதன்முறையாக அரிதான காந்தங்களை தயாரிக்க மத்திய அரசு ஒப்புதல். 7 ஆண்டுகள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆண்டுக்கு 6,000 மெட்ரிக் டன் அரிய வகை காந்தம் உற்பத்தி செய்யப்படும் என்றும் இது இறக்குமதியை குறைத்து நாட்டின் தேவையில் தன்னிறைவு அடைவதுடன் சர்வதேச அளவில் முன்னிலை பெறும் எனவும் தகவல். சஞ்சார் சாத்தி செயலி மூலம் தொலைந்து போன மற்றும் திருடு போன செல்போன்கள் மீட்பு நடவடிக்கையில் புதிய சாதனை. நாடு முழுவதும் 41 லட்சத்திற்கு மேற்பட்ட புகார்கள் பதிவாகி உள்ள நிலையில் 7,13,673 செல்போன்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் 1,88,000 புகார்களில் 42,814 செல்போன்கள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளதாக தகவல். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே 17 வயதான சிறுமியை கர்ப்பமாக்கி திருமணம் செய்த அருண்குமார் என்ற இளைஞர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. விளம்பரத்திற்கு பெயர் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் துறை அதிகாரிகள் குழந்தை திருமணங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் கேரள மாநில பெண்ணிற்கு பாலியல் தொல்லை அளித்து தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த ஹோட்டல் உரிமையாளர் சிக்கினார். தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என கூறும் ஸ்டாலின் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளதால் தமிழகத்தில் வெளிமாநில பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய ஓட்டுநர் செல்வம்.
தலைமறைவானவரை போலீசார் தேடி வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பெற்றோர் வேதனை. சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த 19 வயதான இளைஞர் ஒருவர் போதை ஊசி செலுத்திக் கொண்டதில் உடல்நலம் பாதித்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவலம். தமிழகமெங்கும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க தீய சக்தி ஸ்டாலின் அரசு துளிக்கூட நடவடிக்கை எடுக்காததே இளைஞர்கள் போதையின் பிடியில் சிக்கி சீரழிய காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. பெங்களூரில் இருந்து மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை கடத்தி வந்து கோவையில் விற்பனை செய்த கேரள இளைஞர் சிக்கினார். போதைப் பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்த விடியாத அரசு நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக பிற மாநில இளைஞர்களும் தமிழ்நாட்டில் துணிகரத்துடன் போதைப் பொருள் விற்கும் அவலம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மோடிக்குப்பத்தில் விவசாய நிலத்தில் கஞ்சா செடி வளர்த்த முதியவர் சிக்கினார். போதையின் பாதையில் தமிழக மக்கள் மதிமயங்கி திரிவதைத்தான் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு விரும்புகிறதா என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் விடியல் ஆட்சி என கூறி பெருமை பேசும் திமுக ஆட்சியில் போதைப் பொருள் கடத்தல் தினசரி விடியலாகி விட்டது என மக்கள் விமர்சனம். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதால் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்குள் போதைப் பொருட்கள் பெருகி வருவதாக மக்கள் கடும் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ராயசமுத்திரத்தில் கஞ்சாவுடன் இளைஞர் சிக்கினார். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே அரசு தொடக்கப்பள்ளி தற்காலிக ஆசிரியை காதலனால் வெட்டி படுகொலை. பெண்களுக்கு மட்டுமின்றி பெண் ஆசிரியைகளுக்கும் பாதுகாப்பு வழங்க திறனில்லாத ஸ்டாலினின் திமுக ஆட்சி விரைவில் விரட்டப்பட வேண்டும் என பொதுமக்கள் ஆவேசம். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே தென்மேல்பாக்கம் பகுதியில் 25 வயதுடைய இளைஞர் கொடூரமாக அடித்து கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாள்தோறும் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்த 2வது மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் கூட அச்சம் இல்லாததே குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என குற்றச்சாட்டு. கடலூர் அருகே மஞ்சக்குப்பம் பெண்ணை நகரில் மதுவா ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. விளம்பரமோக விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே ஜொல்லம்பட்டி பகுதியில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த நபர் காயங்களுடன் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்ததால் அதிர்ச்சி. விடியாத திமுக ஆட்சியில் ஏவல்துறை முற்றிலும் செயலிழந்துள்ளதால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் அருகே மோகனூரில் தொழிலதிபர் வீட்டில் 20 சவரன் நகை மற்றும் 7 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் ஏவல்துறை விழிப்புடன் ரோந்து பணியை மேற்கொள்ளாத காரணத்தால் அடிக்கடி கொள்ளை சம்பவங்கள் நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் கமிஷன் பெற்றுக்கொண்டு கொள்முதல் செய்யப்படுவதை தட்டி கேட்ட காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய திமுக இளைஞரணி நிர்வாகி. கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என வந்துவிட்டால் கூட்டணி கட்சிகள் என்றாலும் திமுக நிர்வாகிகள் கொலைவெறி தாக்குதலில் இறங்கி விடுவார்கள் என மக்கள் விமர்சனம்.
சென்னை எண்ணூர் அருகே தாய் தந்தையின் மருத்துவ செலவுக்காக வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த முடியாததாலும் கடன் கொடுத்தவர்கள் கொடுத்த நெருக்கடியாலும் நண்பரிடம் கடைசியாக மொபைல் போனில் பேசியபடி ரயில் முன் பாய்ந்து இளைஞர் தற்கொலை. கட்டாய கடன் வசூல் தடுக்கும் சட்டத்தை காகிதத்தில் மட்டுமே வைத்திருக்கும் தீயசக்தி திமுக ஆட்சியால் இளைஞர்கள் தங்களது வாழ்க்கையை மாய்த்து கொள்ளும் அவலம். சென்னை மாதவரம் அடுத்த மாத்தூர் பகுதியில் மாடு முட்டியதால் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ஆனந்த் சைன் என்ற பால் வியாபாரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பரிதாபம். முதியவர் உயிரிழந்ததை அடுத்து விரட்டி மாடுகளை பிடித்த திறனற்ற திமுக அரசின் மாநகராட்சி அதிகாரிகளிடம் மாடுகளின் உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. மதுரையில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வளாகத்தில் இரவு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை. விடியாத ஸ்டாலின் அரசு முறையான வழிகாட்டுதல்களை வழங்காததால் பணிச்சுமையால் ஏற்படும் மன அழுத்தத்தால் ஏராளமான காவலர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலையில் இக்காவலரின் தற்கொலைக்கும் பணிச்சுமைதான் காரணமா என பொதுமக்கள் கேள்வி. தமிழகத்தில் பல்வேறு ஆதிதிராவிடர் நல விடுதிகளில் வேலை பார்க்கும் சமையலர்கள் வார இறுதி நாட்களில் சமைக்க மறுத்து மாணவர்களை கட்டாயமாக வெளியேறும்படி வற்புறுத்துவதால் அதிர்ச்சி. வீடுகளுக்கு சென்று வர முடியாத சூழலில்தான் விடுதிகளில் மாணவர்கள் சேரும் நிலையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளால் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. செப்டம்பர் மாதம் முதல் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் மின் குறை தீர்ப்பாளர் பதவி காலியாக உள்ள அவலம். விளம்பர மோகத்திலும் தேர்தல் நாடகத்திலும் பொழுதை கழிக்கும் ஸ்டாலின் அரசு மின் குறை தீர்ப்பாளர் பணியிடத்தை நிரப்பாததால் மேல்முறையீட்டு மனுக்களுக்கு தீர்வு கிடைக்காமல் நுகர்வோர் அவதி. கடலூரில் இன்ஸ்டாகிராம் மூலம் பரிகார பூஜை செய்வதாக கூறி பெண் ஒருவரிடம் 5.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த ஆந்திர இளைஞர் பிடிபட்டார். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விவசாயிகளுக்கு சாகுபடி பயிற்சி வழங்குவதாக கூறி 2 ஆண்டுகளில் 135 கோடி ரூபாயை விடியாத அரசின் வேளாண் துறை காலி செய்துள்ள அதிர்ச்சி தகவல் அம்பலமானது. ஒரே பயிற்சியில் 3 வகை போட்டோக்களை எடுத்து 3 முறை பயிற்சி அளித்ததாக கணக்கு காட்டப்பட்ட நிலையில் இதையெல்லாம் நிதித்துறை கண்டுகொள்ளாமல் இருந்ததா அல்லது கமிஷன் பெற்றுக்கொண்டு வாய்மூடி இருந்ததா என மக்கள் கேள்வி. சென்னை கொடுங்கையூரில் 2 வயது குழந்தையை தெருநாய் கடித்து குதறியதால் சென்னையில் மீண்டும் அதிர்ச்சி. விடியாத திமுக ஆட்சியில் தெருநாய்கள் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் நாய்களை கட்டுப்படுத்த மாநகராட்சி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாகை மாவட்டம் கீழையூர் அருகே வெண்மணச்சேரியில் 54 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் போடப்பட்ட தார் சாலை 1 மாதத்திலேயே அதன் 2 கரையோரங்களும் சேதமடைந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திமுக ஒப்பந்தக்காரர் மூலம் போடப்பட்ட இந்த சாலை தரமற்று உள்ளதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. நாகை அருகே வடிகால்கள் தூர் வாரப்படாததால் மழை நின்றும் நீர் வடியாத நிலையில் தங்களின் சொந்த செலவில் வாய்க்கால்களை தூர்வாரிய விவசாயிகள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் வடிகால் வாய்களை தூர்வாரி விவசாயத்தை பாதுகாக்க திறனற்ற மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என விவசாயிகள் காட்டம். எந்த டைமில் தண்ணி திடீர்னு லேசாக ஒரு மழை பெஞ்சா கூட டக்குன்னு வந்து தண்ணி தேங்கிடுது. தேங்கும் போது ஒரு 1000-2000 ஏக்கர் நாங்கள் விவசாயத்தை பண்ணிட்டு தண்ணி முழுகிப்படுத்து வடிய மாட்டேங்குது. ஒவ்வொரு தடவையும் நாங்கள் அதிகாரியை போய் பார்த்து சொல்கிறோம். சொல்லும் போது நான் வாரேன் பார்க்குறேன் செய்கிறாங்கிறாங்களே தவிர மறுபடியும் அதை என்னன்னு கூட வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த தண்ணி வடிகிறதுக்கு இன்னும் 15 நாள் ஆகுதா 20 நாள் ஆகுது தெரியல. பயிர் பூரா உள்ளே இருக்குது தண்ணிக்குள்ளே.
மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தாத விடியாத ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கடும் கண்டனம். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 63 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அறிவித்து 10 மாதங்கள் கடந்தும் இழப்பீடு வழங்கப்படாததால் அமைச்சரின் அறிவிப்பு என்னவாயிற்று என விவசாயிகள் கேள்வி. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் உரத்தட்டுப்பாடு நிலவுவதாலும் தனியார் கடைகளில் அதிக விலைக்கு உரங்கள் விற்கப்படுவதாலும் பயிர் சாகுபடி பாதிப்பு. கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் உள்ள விடிய அரசு உரத்தட்டுப்பாட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். அந்தந்த கிராமங்களில் கூட்டுறவு சங்கங்கள் அணுகும் போது எங்களுக்கு அந்த உரங்கள் வந்து சேரல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எங்களுக்கு வந்து இந்த பருவ காலத்தில் இப்போ கிடைக்காத உரங்கள் இன்னும் அடுத்த ஒரு 15-20 நாள் கழிச்சு கிடைக்கிறது வந்து எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் ஆயிடும். எங்களுக்கு அத்தியாவசியம் இப்பயே வந்து அந்த ரசாயன உரங்கள் உடனடியாக எங்களுக்கு தேவை. அது மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த கடைமடை பகுதியான வேதாரண்ய பகுதிக்கு இந்த ரசாயன உரங்கள் உடனடியாக எங்களுக்கு ஏற்படுத்தி கிடைக்கிறதுக்கு வழி வந்து ஏற்படுத்தி தரணும்னு கேட்டுக்கிறேன். செங்கல்பட்டில் மின்னழுத்த குறைபாட்டை சீரமைக்க கோதண்டராமர் கோவில் குளம் மற்றும் சப் கலெக்டர் அலுவலகம் அருகே அமைக்கப்பட்ட 2 மின் மாற்றிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வராத அவலம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் மின்சார வாரியம் மரங்கள் வளர்ந்து மூடிய நிலையில் உள்ள மின் மாற்றிகள் 2ஐயும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர மக்கள் வலியுறுத்தல். சென்னை நீலாங்கரையில் 204 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ECR OMRஐ இணைக்கும் எஃகு பாலம் அமைக்கும் திட்டத்திற்கு கடலோர ஒழுங்குமுறை அமைப்பு அனுமதி. பல்லாவரம் துறைப்பாக்கம் 200 அடி சாலை நீட்டிப்பின் ஒரு பகுதியாக அமையும் இந்த பாலம் 11 கிலோமீட்டர் தூர இடைவெளியை குறைத்து பயண நேரத்தை பெரிதும் குறைக்கும் என தகவல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் 3ஆம் நாள் இரவு உற்சவத்தில் சிம்ம வாகனம் மற்றும் வெள்ளி அன்ன வாகனத்தில் எழுந்தருளி 4 மாட வீதியில் உலா வந்த பஞ்சமூர்த்திகள். பல வண்ண மலர் அலங்காரத்தில் அருள்பாலித்த சுவாமிகளை மனமுருக வழிபட்ட பக்தர்கள். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். பாதுகாப்பு கருதி பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களிலும் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை கடற்கரையில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து இலங்கையின் மட்டக்களப்பில் இருந்து தென்கிழக்கே மையம் கொண்டுள்ளது. 12 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டியுள்ள பகுதியில் நகர்ந்து தீவிரமடைந்து புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 94,160 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிராமுக்கு 4 ரூபாய் உயர்ந்து கிராமுக்கு 180 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் 1 கிலோ 1,80,000 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்காவைச் சேர்ந்த தொழிலதிபர் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு 9 கோடி நன்கொடை இருந்த நிதி திருமலையில் உள்ள தங்குமிட கட்டிடங்களை புதுப்பிக்க பயன்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இவர் ஏற்கனவே 2012ஆம் ஆண்டு 16 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியதாகவும் தேவஸ்தான நிர்வாகம் தகவல். தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமடைந்து வருவதால் மக்கள் கடும் அவதி. இந்தியா கேட் சுற்றுவட்டார பகுதிகளில் பனிமூட்டம் காணப்பட்டது.
காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 46வது கூட்டம் டிசம்பர் 8ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் என்று அறிவிப்பு. காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு கர்நாடக மாநில அரசு முறையாக தண்ணீர் திறந்து விடுகிறதா என்பது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ள இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி பிரதிநிதிகள் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே சவளக்காரன் கிராமத்தில் உள்ள ஆதி திராவிட தொடக்கப்பள்ளியை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு நோய் தொற்று ஏற்படுவதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளை விடியாத திமுக அரசு முறையாக பராமரிப்பது இல்லை எனவும் இதனால் குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் பெற்றோர்கள் வேதனை. தற்போது பெய்த கனமழை காரணமாக அருகாமையில் இருக்கிற குளத்தில் தண்ணீர் நிரம்பி பள்ளிக்கூட சுவரை தொட்டு கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்று அதை பற்றி எந்த நடவடிக்கையும் இதுவரை அரசாங்கம் எடுக்கவில்லை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பிள்ளாநல்லூர் பகுதி கடைகளில் கண் துடைப்பாக சோதனை செய்ய வந்து விடிய அரசின் சுகாதாரத்துறை அதிகாரிகளை போலி அதிகாரிகள் என நினைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போலி மருத்துவர்கள், போலி அரசு அதிகாரிகள் பெருகியுள்ளதால் உண்மை அதிகாரிகளை கூட பொதுமக்கள் சந்தேகப்படும் அவலம். தனியார் பொறியியல் கல்லூரியில் பேராசிரியர்கள் டிஆர்பி தேர்வு எழுதுவதற்கான பணி அனுபவ சான்று பெற 2 நாட்களுக்கும் மேலாக அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. நிர்வாகத்திறனும் திட்டமிடலும் துளியும் இல்லாத திமுக ஆட்சியில் பணி அனுபவ சான்றிதழை பெறுவதற்கு கூட பெண் பேராசிரியர்கள் தங்கள் குடும்பத்துடன் காத்திருக்க வேண்டிய அவல நிலை. அதிமுக காலத்தில் 2019 அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியிலும் அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரியிலும் நாங்கள் சான்றிதழ் பெற்றோம். அது மிக பயனுள்ளதாக இருந்தது. எங்களுக்கு இவ்வளவு அலைச்சல்களும் இல்லை, தொந்தரவும் இல்லை. இப்பொழுது மிக தொந்தரவாக இருக்கிறது, மிக அலைச்சல் மிக மிக அதிகமாக உள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சி மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மாதாநகர் பகுதியில் வீடுகளில் வெள்ளநீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்பு. மக்கள் நலனில் சிறிதும் அக்கறையற்ற விடியாத திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. 50-60 வீட்டுக்கிட்ட தண்ணி எப்பவுமே தண்ணி கெட்டுது. இங்க வந்து யாருமே பார்க்க வர மாட்டேங்காங்க. எம்எல்ஏ சண்முகையா, கலெக்டர் ஆபீஸ், எல்லா இடத்துலயும் போய் நாங்க மனு கொடுத்துட்டோம். எல்லாரும் வந்து பாத்துட்டும் போயிட்டாங்க. தண்ணிக்குள்ள நடக்கிறது, பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வருது, டைபாய்டு காய்ச்சல், பெரியவங்களுக்கு கீழே விழுந்து கை காலில் அடிபடுது. தண்ணிக்குள்ள நடக்க முடியல. தண்ணிக்குள்ளதான் நாங்க வந்து பைப்ல தண்ணி எடுக்க வேண்டி இருக்கு. எல்லார் வீட்டு தண்ணி வெளியே தான் வருது. எதுவுமே பார்க்க மாட்டேங்காங்க. மத்த நேரம்லாம் வந்து ட்ரம்குள்ள வந்து தண்ணி மருந்து ஊத்துறதுக்குன்னு வராங்க. இந்த மாதிரி நேரத்துல யாருமே வந்து எட்டி கூட பார்க்க மாட்டேங்காங்க. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே மழையால் சேதமடைந்து சேரும் சகதியுமாக மாறிய சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் சாலையில் நாற்று நடவு செய்து நூதன முறையில் போராட்டம். சேதமடைந்த சாலையை சீரமைக்க கோரி விடியாத அரசு அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மழைநீர் வடிகால் வசதி மற்றும் அடிப்படை வசதிகளை கேட்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்ட பட்டியலின மக்கள். ஸ்டாலினின் திமுக அரசு மக்களுக்கானதா தனிநபருக்கானதா என கேள்வி எழுப்பும் மக்கள், அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்றால் தங்கள் ஆதார் கார்டுகளை வாங்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் தற்கொலை செய்து கொள்கிறோம் என ஆவேசம். எங்களுக்கு பொது நன்மை எதுவுமே எங்களுக்கு இல்லை, எந்த ஒரு சலுகையும் இல்லை. நாங்களாம் முயற்சி பண்ணுங்கிறதுக்காக ஒருத்தருக்காக அந்த புக்லையும் கூட நிப்பாட்டி விட்டாங்க அரசாங்கம். மீறி வந்தால் ஊரை கேஸ் போடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த அரசாங்கம் மக்களுக்காகவா ஒருத்தருக்காகவா எங்களுக்கு தீர்வு வரணும். இல்லை, எங்கள் காலனிக்கு எதுவுமே கிடைக்கல, எதுவுமே இல்லை. மோட்டார் இருக்குது, தண்ணி வரல. அடிபம்பு இருக்குது, தண்ணி வரல. மினி டேங்கு வரல, எதுவுமே இல்லை. அப்போ எதுக்கு அந்த இருக்க ஒரு காலனி இருக்கணும்? எங்களோட ஆதார் கார்டு, எங்களோட ரேஷன் கார்டு எல்லாம் வாங்கிக்கோங்க. நாங்கள் எங்கேயாவது போய்க்கிறோம், ஆனால் அதே போய் நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் புதுக்குப்பம் மீனவர் கிராமத்தில் சாலைகள் குண்டும் குழியுமாகவும் சுனாமி குடியிருப்புகள் சேதமடைந்து மேற்கூரைகள் பெயர்ந்து விழும் நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விடியாத திமுக அரசு தங்கள் குடியிருப்புகளை முறையாக பராமரிக்காததால் தங்கள் குடியிருப்புக்குள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வாழ்வதாக பொதுமக்கள் அச்சம். சுனாமி வீடு கட்டி கொடுத்து 20 ஆண்டு ஆகிவிட்டது. அதுவும் தற்போது பழுது உண்டான நிலையில் தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, சின்ன மழை பெஞ்சா கூட உள்ளெல்லாம் தண்ணி ஊற்ற ஆரம்பிக்குது. ஒரு சில வீடு இடிஞ்சே விழுந்துருச்சு. இடிஞ்சு விழுந்த வீட்டையும் நாங்கள் அரசோட அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போயிருந்தோம். அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் செய்யலை.
ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் மீனவர் குடியிருப்பில் சூழ்ந்துள்ள மழை நீரால் தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதாக மீனவர்கள் வேதனை. விடியாத அரசின் அலட்சியத்தால் வடியாத தண்ணீருடன் தத்தளிப்பதாகவும் மின்சாரம் சாலை வசதியும் இன்றி நாள்தோறும் அவதிப்படுவதாகவும் மீனவர்கள் குற்றச்சாட்டு. 2 நாளா கரண்டும் கிடையாது. நாங்க என்ன பண்றது? புள்ளைய குட்டிகளை காப்பாத்துறதா? நாங்க வீட்டை இப்படி தண்ணியிலோட நாங்க கடந்து மல்லு கட்டுறதா? விடிய விடிய மழை பெய்யுது, விடிய விடிய புயல் அடிக்குது. இது இயற்கை. இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இதை நாங்க தொடர்ந்து இப்படியே நடந்தா நாங்க என்ன பண்ண? இந்த சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது சொல்லுங்க? ஆமா, எந்த கரண்ட் வசதியும் கிடையாது, ரோட்டு வசதியும் கிடையாது, எந்த போக்குவரத்து வசதியும் கிடையாது. லயனுகள் கூட எங்களுக்கு பயமா இருக்கு நைட்டில் நடக்கிறதுக்கு. ஈரோடு வரும் ஸ்டாலினுக்கு கருப்பு கொடி காட்டுவோம் என அறிவித்த கிராம மக்களை விசாரணை என்கிற பெயரில் பல மணி நேரம் காவல் நிலையத்தில் காக்க வைத்த கொடூரம். விடியாத அரசின் ஏவல் துறையினரை கண்டித்து பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் சாலையோர வியாபாரத்தை நெறிப்படுத்துவது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யாதது குறித்து உயர்நீதிமன்றம் அதிருப்தி. அறிக்கை தாக்கல் செய்யாதது குறித்து சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை செயலாளர், சென்னை மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் டிசம்பர் 10ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவு. மலை மற்றும் வனப்பகுதிகளை பாதுகாக்க இயற்றப்பட்ட சிறப்பு சட்டங்களை அதிகாரிகள் கண்டிப்பாக பின்பற்றவும், மீறினால் அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் தமிழக தலைமை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீலகிரி மாவட்டம் உதகையில் வனப்பகுதிக்கு அருகே கட்டிட அனுமதி அளித்த தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள், இதுபோன்ற விதிமீறல்கள் சுற்றுச்சூழலுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை. டெல்லி காற்று மாசு தொடர்பான வழக்குகளை வரும் 1ஆம் தேதி விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. டெல்லியில் காற்று மாசு மிகவும் மோசமாக இருப்பதை சுட்டிக்காட்டி வழக்கை விரைந்து விசாரித்து உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டுமென மூத்த வழக்கறிஞர் அபராஜிதா சிங் முறையிட்டதை அடுத்து உச்சநீதிமன்றம் உறுதி. கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்களுக்கு பாயசம் அப்பளத்துடன் மதிய உணவு வழங்கப்படும் என அறிவிப்பு. திருவனந்தபுரத்தில் திருவிதாங்கூர் தேவஸ்தானம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மதிய உணவு வழங்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சத்தீஸ்கர் மாநிலம் பீஜப்பூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டன் முன்னிலையில் 12 பெண்கள் உட்பட 41 நக்சலைட்டுகள் சரண். மறுவாழ்வு கொள்கையின் கீழ் சரணடைந்த ஒவ்வொருவருக்கும் ஊக்கத்தொகையாக 50,000 ரூபாய் உடனடி நிதி வழங்கப்பட்டது. அமெரிக்காவின் தேசிய சுகாதார நிறுவனம் மற்றும் உலகளாவிய ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து மனித மூளையின் இதுவரை இல்லாத அளவுக்கு விரிவான 3D அட்லஸை வெளியிட்டனர். 97% மூளை பகுதிகள், 3300க்கும் மேற்பட்ட செல் வகைகள் மிக துல்லியமாக பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த பிரெயின் அட்லஸ் மனநல கோளாறுகள் உள்ளிட்ட நரம்பியல் நோய்களை ஆராய புதிய சிகிச்சைகளை உருவாக்கவும் உதவும். 56வது சர்வதேச கோவா திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்பட அடையாள விருதை தமிழ் திரைப்படமான ஆக்காட்டி வென்று சாதனை. தென் தமிழகத்தில் நிலவும் தாய்மாமன் சீர்வரிசை முறையில் எழும் சிக்கல்களை விவரித்து ஆக்காட்டி திரைப்படம் தயாரிப்பு.